அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கோடி ஆர்கானிக்ஸ்லேருந்து பேசுகிறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இந்த லெமன் கிராஸ் ஆயில். லெமன் கிராஸ் ஆயில் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து எசென்சியல் ஆயில். இது வந்து டேரெக்டாக அப்படியே அப்ளை பண்ணக்கூடாது. நம்ம ஃபேஸில் ஆகட்டும், உடம்பு கை கால் இதுலலாம் அப்ளை பண்ணக்கூடாது. டைல்யூட் பண்ணிக்கணும். கோகோனட் ஆயிலில் வந்து ஒரு 50 ml எடுத்துட்டோம் அப்படின்னா, இது வந்து ஒரு 3 ட்ராப் இதை வந்து எடுத்து அதை டைல்யூட் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸ்கேல்ப்லலாம் அப்ளை பண்ணோம் அப்படின்னா நல்லா வந்து அந்த ஹேர் க்ரோத் இருக்கும். ஹேர் க்ரோத் வந்து ஸ்டிமுலேட் பண்ணக்கூடியது. ஃபேஸில் அப்ளை பண்ணலாம். இந்த ஓப்பன் போர்ஸ் எல்லாம் போயிடும். அந்த ஏஜ் ஆன இது வந்து தெரியாது. இதை வந்து ரெகுலராக போட்டுட்டு இருக்கும்போது நம்ம அந்த ஏஜ் ஆன இது நமக்கு ஃபேஸில் தெரியாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹெட்டேக்கு வந்து மெயினாக ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் வந்து இந்த லெமன் கிராஸ் ஆயில் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது இருக்காது. அந்த மன அழுத்தத்தை கம்மி பண்ணக்கூடியது. அப்புறம் இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, போதைப்புல் தைலம். இது வந்து அந்த காலத்திலிருந்து எங்களுக்கு தெரிய எங்களுடைய முன்னோர்களெல்லாம் இதை வந்து இதுக்கு பேர் லெமன் கிராஸ் ஆயில்னு சொல்ல மாட்டாங்க. இதுக்கு பேர் போதைப்புல் தைலம்னு தான் சொல்லுவாங்க. என்ன காரணம் அப்படின்னா, இது வந்து நம்ம ஸ்மெல் பண்ணும்போது நமக்கு ஒரு மாதிரி அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் கம்மியாகி நம்மளுடைய மைண்டே ரிலாக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். அந்த ரிலாக்ஸேஷனுக்காக ஒரு புத்துணர்ச்சிக்காக இந்த லெமன் கிராஸ் ஆயில் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து டீயாக போட்டு குடிக்கலாம். அதாவது இதனோட புல் இருக்குது இல்லைங்களா, அதனோட புல்லை வந்து டீயாக போட்டு குடிக்கலாம். இதை வந்து எக்ஸ்டர்னல் யூஸ் மட்டும்தான் பண்ணணும். அந்த லெமன் கிராஸோட புல்லை எடுத்து ஒரு 2 புல் அந்த மாதிரி எடுத்து அதை கட் பண்ணி அதை கொதிக்க வச்சு சுடுதண்ணியில் கொதிக்க வச்சு டீயாக குடித்தோம் அப்படின்னா நமக்கு இந்த வயிற்றில் இருக்கிற பிரச்சனைகள் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து ரிலீவ் ஆகுது. அப்புறம் தலைவலி சரியாது, அந்த மாதிரி நிறைய அது இன்டர்னலாகவும் அதே வந்து இந்த புல் எடுத்து நம்ம குடிக்கலாம். இந்த ஆயில் வந்து எக்ஸ்டர்னலாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ வந்து நிறைய இதுக்கு வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அப்புறம் இந்த பூச்சிகை, கொசு தொல்லை அதெல்லாம் இருக்கிற இடத்துல இதில் வந்து அந்த வீடு க்ளீன் பண்ணும்போது 2 சொட்டு நம்ம விட்டுட்டோம். நம்ம வந்து இப்போ இது ஓப்பன் பண்ணிவிட்டு 2 சொட்டு வந்து நம்ம இப்படி எடுத்து ஒரு 3 சொட்டு அந்த மாதிரி நம்ம வந்து இதை விட்டுட்டு அந்த வீடு துடைக்கிற தண்ணியில் போட்டு வீடு துடைச்சோம் அப்படின்னா ரொம்ப அந்த ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும். சேம் டைம் கொசுவெல்லாம் வராது. அப்புறம் இந்த பூச்சிகை வண்டுக இருக்கிற இடத்துக்கெல்லாம் போகும்போது இதை வந்து கையில் அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ஸ்மெல்லுக்கே அதெல்லாம் நம்மக்கிட்ட வராது, நம்மளை கடிக்கிறதுக்கு வராது. அதுதான் இதனோட மெயின் இதுவே. அதனால் வந்து நம்ம இதை நிறைய யூஸ் பண்ணுறது, எல்லா ப்ராடக்ட்லேயும் நம்ம யூஸ் பண்ணலாம். அப்புறம் இது வந்து எசென்சியல் ஆயிலுங்கிறதுனா டைல்யூட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.